தமிழருக்கும் வணக்கம். நான் அவங்க சிவா. நம்ம இன்னைக்கு சேனல்ல எப்படி வாழ்க்கையில சக்சஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் நாங்க இனிமேல் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சீங்க, நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுக்கான முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதாவது 4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நான் காலையில இந்த செயல இப்படி ஆக போறேன், நான் கலெக்டர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க காலையில எடுத்து உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிறீங்க. அந்த விஷயத்த சொல்லும் போது உங்க ஆள் மனதுல அது பிக்ஸ் ஆகும். நம்ம இதான் ஆக போறோம். தினமும் காலைல ஒரு 7 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு பழகிடும். நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நீங்க அதுதான் முதல் விஷயம். அது ரெண்டாவது விஷயம், காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா, நம்ம உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நம்ம நீர் சக்தி அதிகப்படுத்தி நம்ம உடல சுறுசுறுப்பா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். ஒரே நேரத்துல குடிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவ்வளோ, 10 நிமிஷம் கழிச்சு இவ்வளோ, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு குடிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி அப்படி குடிக்கணும். அடுத்து மூணாவது விஷயம், மொட்டை மாடியில எங்கேயாவது பிரைவசியா இருக்கிற ஃப்ரீயா இருக்கிறதுல போய் உட்காந்து ஏதாவது பாய் சாக்கு ஏதாவது கீழே வச்சுக்கோங்க. சம்மண கால் போட்டு உட்காந்து கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்லா உட்காந்து ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேணாம், 5 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணாலே போதும். அது உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும். அடுத்து நாலாவது என்னன்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். பெருசா நீங்க ஒன்னும் எக்ஸசைஸ் பண்ண தேவை. ஒரு புஷ்அப்ஸ், இந்த ஷோல்டருக்கு நேரம் அப்படி கீழே படுத்துக்கிட்டு ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்க போதும். 10 புஷ்அப்ஸ் போதும். பிசிக்கல் பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க, சூப்பரா வச்சுக்கோங்க. அடுத்து அப்பதான் டயட், கரெக்டான உணவு எடுத்துக்கணும். ரொம்ப ஆயில் ஃபுட் எடுத்துக்கூடாது. சொல்ற ஃபுட்ஸ் மட்டும் நல்லா தினமும் சாப்பிடணும். களி, அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி பயர் ஐட்டங்கள், அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஒரு புத்தகம் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் மினிமம் 10 பேஜ் படிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்க பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுக்காண்டி புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். படிக்கணும், வரையணும். அடுத்து இந்த மாதிரி பசில்ஸ், இந்த மாதிரி நீங்க புதுசா கத்துக்கிட்டே இருந்தாதான் உங்க நாலேஜ் வளரும். நாலேஜ வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நான் சொன்ன இந்த 7 விஷயங்களை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கனாலே போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா சக்சஸ் நம்ம கிடைக்கும். வேற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தொட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.